அப்புறம் என்ன, மைக்கை பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? நேற்று பேசின பேச்சு தமிழ்நாடு இன்னைக்கு உலுக்கி போட்டுடுச்சு. என்ன பேசினார் அப்படி நேற்று பேசின பேச்சுல? பின்னால் ஒரு வாலிப கூட்டம் இருக்கு, அவர்களை வழிநடத்துவதற்கான எந்த அருகதையும் இல்லாதவர் தம்பி விஜய். லட்சக்கணக்கான இளைஞர்களை வழிநடத்துவதற்கு தகுதி இல்லாதவர் விஜய்னு நீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருந்துச்சு? அது இன்னும் அவர் கூர்மையாக இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஒரு அரக்கத்தனமான தலைமையில் சிக்கி அதிமுக தன்னுடைய இருப்பை இன்றைக்கு இழந்து விட்டது. அந்த சசிகலாவின் டைவில் முதலமைச்சர் ஆகி போன நன்றி கொண்ட நயவஞ்சகன். இல்ல, அந்த வழக்கு முடிய வேணாம் சார். அந்த வழக்கு இவங்க கொடுத்திருக்கிற வழக்கு வரத்தாங்க செய்யும். நாங்க ஏமாத்துறது உண்மை, ஆனா நீங்க காலம் கடந்து எங்களுக்கு ஃபைன் போட்டுருக்கீங்க. அது தலைவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகுதான் அதிமுக கவர்மெண்ட் நேரடியா விமர்சிக்க தொடங்குறாரு தாவேகா தலைவர். இல்ல, சிபிஐ விசாரணைக்கு எதுக்கு ஏன் முடிச்சு போடுறீங்க? இப்படி இருக்கிறவருக்கு வாழும் பெரியார்ன்ற ஒரு அங்கீகாரத்தை சொல்லும் பொழுது அது ஏன் உங்களுக்கு தாவேகாவுக்கு மாறினது மாற்று கருத்து என்ன? பெரியாரோட எல்லாம் தம்பி உதயநிதியை ஒப்பிடுவது என்பது அட்லாண்டிக் பெரும்புடை. திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம சந்திக்க வந்திருப்பது தாவேகாவினுடைய பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழால திரு விஜய் அவர்கள் பேசும் பொழுது சொல்றாரு, எம்ஜிஆரோட தன்னை கம்பேர் பண்ணி சொல்றாரு. அப்ப எம்ஜிஆரை வேண்டான்னு விமர்சிச்சாங்க, அவரை கிண்டல் செஞ்சாங்க, ஆனா முடிவு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் இப்ப நம்மளையும் சொல்றாங்க, முடிவு என்ன ஆக போகுதுன்னு ஒரு மாதிரியான ஒரு லீட் ஒன்று கொடுக்குறாரு. எம்ஜிஆரை விமர்சனம் செய்ததுல ரொம்ப முக்கியமானவர் காமராஜர். கூத்தாடிகளை நம்பாதீங்கன்னு சொல்றேன்னு சொன்னவர் காமராஜர். அவரையே தன்னுடைய ஒரு முக்கியமான ஒரு ரோல் மாடலா வச்சுக்கிட்டு எம்ஜிஆரை விமர்சித்த காமராஜரும் ரோல் மாடல், எம்ஜிஆரும் ரோல் மாடல்னா அந்த கம்பாரிசன், அந்த கான்ட்ராஸ்ட். எம்ஜிஆரோட அவர் தன்னை ஒப்பிடல. எம்ஜிஆருக்கு நேர்ந்த கொடுமையும் வலியும் எனக்கு இன்னைக்கு தருவதுக்கு பாக்குறாங்க. அதான் ஒப்பிடல். அதான் அவருக்கு தகுந்த மாதிரி எனக்கு எம்ஜிஆர் மாதிரி நான் அப்படின்னு அவர் இல்ல, அதுதான் அவருக்கு கொடுத்த பிரச்சனைகளே எனக்கும் கொடுக்குறாங்க. அதைத்தான் இப்ப கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் மலையாளின்னு வரைக்கும் சொன்னாங்க. அந்த காமராஜரையும் கொள்கை தலைவராக தளபதி ஏற்றுக்கொண்டார். பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தளபதி விஜய் காமராஜரையும் ஏற்றுக்கொண்டார் என்றால், ஒரு காமராஜரை போல ஒரு அப்பழுக்கற்ற நிர்வாகத்தை தமிழ்நாட்டுக்கு தருவதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார் என்பதற்கு அது அடையாளம். காமராஜரை காங்கிரஸே மறந்துவிட்டது. இன்னைக்கு இவர் கையில் எடுத்திருப்பதன் மூலம் அது ஒரு மிகப்பெரிய ரசாயன மாற்றத்தை இன்றைக்கு தேசியம் பேசுகிற மத்தியிலையும் உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா பெரியாரும் காமராஜரை நேசித்தார், அண்ணாவும் நேசித்தார். ஆனா அந்த காமராஜர் தானே சினிமா நடிகர்களை நம்பாதீங்கன்னு சொன்னாரு. இல்ல, அது அவங்களுக்கு அப்போதே அவங்களுக்கு பின்னடை வந்துடுச்சு. என்றைக்கு சினிமா மக்கள் திலக எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாரோ அன்னைக்கே காங்கிரஸ் கட்சிக்கு பலவீனம் வந்து விட்டது. காங்கிரஸை வீழ்த்துவதற்கு அண்ணாவே இந்த நாட்டில் அரிதாரம் பூசினார். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்கிற நாடகத்தில் அண்ணா அரிதாரம் பூசி நடித்தார், காகப்பட்டர் வேடத்தில் நடித்தார். ஒரு எந்த ஆயுதத்தை ஏந்துவது என்பதை எதிரி தீர்மானிக்கிறார். அந்த ஆயுதத்தை அண்ணா எடுத்தார், வெற்றி பெற்றார். இந்திய அரசியலில் காங்கிரஸ் அல்லாத ஒரு மாநில கட்சி அதிகாரத்திற்கு வந்த அதிசயத்தை அண்ணா நிகழ்த்தினார். அதே அதிசயத்தை நிகழ்த்த போகிற தலைவர் விஜய் என்பதை வருகிற தேர்தலில் அவர் நிரூபிப்பார். இப்போ தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கடந்த கூட்டத்தில் பேசும் பொழுது பாஜக மற்றும் சிலர் அப்படின்னு அதிமுகவை ஜஸ்ட் லைக் தட், மற்றும் பலர்னு அதிமுகவை ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஒதுக்கிட்டு போறார். இது சரின்னு நினைக்கிறீங்களா? இத்தனை ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சியை களத்திலேயே இல்லைங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தானே இந்த பேச்சு. தலைவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது. நாஞ்சில் சம்பத் என்ன நினைக்கிறேன்னா, அதிமுக வலிமையோடு இருக்க வேண்டும்னு நினைக்கிறவன். ஆனா அந்த கட்சி இன்றைக்கு உள்ளீடற்று விட்டது. அந்த கட்சி இன்றைக்கு உருக்குலைந்து விட்டது. இன்னைக்கு உங்ககிட்டே சொல்லிடுறேன், வர்ற தேர்தலில் 4 தொகுதியை தாண்டி அவர்கள் வெற்றி பெற முடியாது. அதிமுக ஏன்னா எந்த நிபந்தனையும் இல்லாமல் கட்சியில் சேருகிறேன்னு அண்ணா ஓபிஎஸ் சொல்றார்.
அந்த பண்பாளன் எந்த நிபந்தனையும் இல்லாமல் சேருகிறேன் என்று சொன்ன பிறகு கூட அவரை ஏற்கவில்லை. எனக்கு ஒன்றும் வேணாம், கட்சி நன்றாக இருந்தால் போதும் என்று சொன்ன பெருமாட்டி சசிகலா சொன்ன பொழுது அந்த சசிகலாவின் தயவில் முதலமைச்சர் ஆகி போன நன்றி கொண்ட நயவஞ்சகன் அவங்களை ஏற்றுக்கிடலை. ஒரு அரக்கத்தனமான தலைமையில் சிக்கி அதிமுக தன்னுடைய இருப்பை இன்றைக்கு இழந்து விட்டது. தாவேகா தலைவர் அதிமுகவை இப்ப ரொம்ப கடுமையாவே விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார். இந்த விமர்சிப்பு எப்ப இருந்து தொடங்கிச்சு அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு பிறகுதான் அதை தொடங்கினார். சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகுதான் அதிமுக கவர்மெண்ட் நேரடியாக விமர்சிக்க தொடங்குறாரு தாவேகா தலைவர். சிபிஐ விசாரணையில என்ன நடந்துச்சு? இல்ல சிபிஐ விசாரணைக்கு எதுக்கு ஏன் முடிச்சு போடுறீங்க? அந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகுதான் இவர் அதிமுகவே எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறார். இந்த கூட்டணி இல்ல, இந்த கூட்டணிக்குள்ள வராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகுதான் அதிமுக எதிர்த்து கூட்டணியில சேர்றது மாதிரி அவருக்கு நோக்கம் இல்லை. அப்ப முன்னாடியே பேசி இருந்திருக்கணும்ல. இந்த கூட்டணி நாங்க என்ன சந்தேகப்படுறோம்னா அந்த சிபிஐ விசாரணையில கூட்டணி பேச்சுவார்த்தை தான் பாஜக நடத்திச்சோ அப்படின்னு சந்தேகப்படுறோம். சிபிஐ விசாரணை என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, அது நான் பேசவும் கூடாது. கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா அதிமுகவினுடைய அப்பாவித்தனமான ஏழை தொண்டர்கள் இன்றைக்கு எங்க கட்சிக்கு வந்துட்டே இருக்காங்க. எடப்பாடி தலைமை ஏற்காதவர்கள், அதனால அவர்களையும் நாம் ஆயுதமாக எடுத்துக்கொள்ளணும்னு பேசுறார். சரி, ஆனா விஜய் அவர்கள் அதிமுகவை விமர்சிக்கிறதுக்கு காரணம் அது ஊழல் மிகுந்த கட்சின்னு சொல்றாரு. அப்படி பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் மீதே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டு இருக்கு. புலி படத்துல வந்து ஒரு 15 கோடி கணக்கு காட்டாத தொகை இருக்கு, அதுக்கு இன்னும் பதில் சொல்லல. இப்போ இப்படியான விமர்சனங்களை ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமா எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. யாரும் வைக்க முடியாது. உண்மையா இல்லையா அந்த விமர்சனங்கள்? அதெல்லாம் உண்மையும் கிடையாது. அப்புறம் வழக்கு இருக்குல்ல, அதுக்கு அதாவது 15 கோடி ரூபாய் புலிப்படத்துக்கு கணக்கில் காட்டாத வழக்கை எதிர்கொள்வாருங்க. அது வழக்கில் இல்ல, வழக்கை எதிர்கொள்றதுக்கு ஒரு விதம் இருக்குல்ல. வழக்கு அது நீதி. நாங்க வந்து இந்த வரி ஏய்ப்பு செய்யல, 15 கோடியை கணக்குல காட்டலன்னு எதிர்கொண்டா வேற. அப்படி இல்ல, நாங்க 15 கோடி கணக்குல காட்டாதது உண்மைதான், ஆனா நீங்க ரொம்ப காலம் கடந்து எங்களை நீங்க வந்து பணம் கட்ட சொல்றீங்கன்னு சொல்றாங்களே. அது வந்து அவருடைய பண பரிவர்த்தனைங்க, அது அரசியல் கூட அது கணக்கில் காட்டாத பணம் தானே. அது அரசியல் முறையான வரி இல்லைன்றதான பிரச்சனையே. அதாவது அரசியல் கொண்டு முடிச்சு போடாதீங்க. அவர் இன்னைக்கு ஒரு தலைவராக அவதாரம் எடுத்திருக்கிறாரு, வேகமாக பயணிக்கிறார். ஒரே நேரத்தில் 2 அரசாங்கத்தை ஆணித்தரமாக எதிர்க்கிற அந்த போர்க்குணத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தங்க மகுடத்தை கொடுப்பது கண்டிப்பா அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஒரு கட்சியை ஊழல் சார்ந்த கட்சி, ஊழல் நிறைந்த கட்சின்னு விமர்சிக்கும் போது தன்னுடைய கரம் சுத்தமா இருக்குதா அப்படிங்கறது ஒரு முறை சுத்தமா இருக்கு. இல்ல அந்த வழக்குகள் இருக்கே, அதற்கு வழக்கு முடியுமே தெரியும் உங்களுக்கு சுத்தம்னு. இல்ல அந்த வழக்கு முடிய வேணாம் சார். அந்த வழக்கு இவங்க கொடுத்திருக்கிற வழக்கு வரத்தாங்க செய்யும். நாங்க ஏமாத்துறது உண்மை, ஆனா நீங்க காலம் கடந்து எங்களுக்கு இப்ப ஃபைன் போட்டுருக்கீங்க. அது வந்து தலைவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. சரி, ஓகே, மகிழ்ச்சி. எவ்வளவு பெரிய கொடுமை பார்த்தீங்க. பெரியார்னா அவ்வளவு மலிவா போச்சு அவங்களுக்கு. பெரியார் ஒரே நேரத்தில் 8 பதவியை ராஜினாமா செய்தவர். இவர்கள் பதவிக்காகவே உயிர் வாழுகிற ஜென்மங்கள். ஆமா, இளம்பெரியார்னு உதயநிதியை சொன்னதன் மூலம் பெரியாரை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். இதை எப்படி சார் பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து தான் இது என்னுடைய உள்ளத்திலிருந்து வந்தது. ஆமா, இதுவும் நீங்க சொன்னது. ஒரு பிராக்டிக்கலான லீடராக என் தம்பி உதயநிதி எல்லாருடைய கண்ணுக்கும் தெரிகிறான். ஒரு டிஷர்ட் தான் போட்டிருக்கான், ஒரு பேண்ட் தான் போடுறான், ஒரு சாதாரண சில்பர் மாதிரி ஒரு சப்பலை போட்டுக்கிட்டு மிக எளியவனாக இருக்கிறான். விளையாட்டின் தலைநகரமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை மாற்றி இருக்கான். எல்லாம் உண்மையுடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்கிறான். எல்லாம் உண்மைதான். இப்படி இருக்கிறவருக்கு வாழும் பெரியார்ன்ற ஒரு அங்கீகாரத்தை சொல்லும் பொழுது அது ஏன் உங்களுக்கு தாவேகாவுக்கு மாறின மாற்று கருத்து என்ன? பெரியார் வந்து தூசுகள் தொட முடியாத தொடு வானம். பெரியார் ஒரு சரித்திரம், ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம். அந்த பெரியாரோட எல்லாம் தம்பி உதயநிதியை ஒப்பிடுவது என்பது அட்லாண்டிக் பெரும்புளை, இமாலய மடத்தனம், பசிபிக் பிசகு. ஆனால் தாவேகாவில் இணைவதற்கு முன்பாக திரு உதயநிதி அவர்களை பத்தி நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளில் இப்போதும் நீங்க அன்னைக்கு சொன்னதை நான் அப்படி இன்னைக்கு ஏத்துக்கிறீங்க. இன்னொரு முக்கியமான கட்சி விஜயோட கட்சி, கொள்கை தலைவர். என்னங்க சொல்றீங்க? அதிமுக அடுத்து அழிய போறது அதுதானா? அதிமுக அழிஞ்சிட்டு இருக்கு, அடுத்தது அதுதானா? திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விஜய் பேசி இருக்கலாம், ஆனால் விஜயும் மௌனம் காக்கிறார். எப்படி புரிந்து? விஜய் எதையுமே பேசுறது இல்லையா? பின்னால் ஒரு வாலிப கூட்டம் இருக்கு, அவர்களை வழிநடத்துவதற்கான எந்த அருகதையும் இல்லாதவர் தம்பி விஜய்.
கட்சியில சேர்ந்தா எம்எல்ஏ தான் ஆக முடியும். இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு சேர்ந்தா துணை முதல்வர் ஆக முடியுதுல்ல? ஆயிடலாம். அப்ப துணை முதல்வர்னு சொல்லி இப்ப அறிவிப்பீங்களா? நாளைக்கு நாய் கூட சிண்டாது. அவங்க நம்புறவங்களே ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போட மாட்டாங்க. துணை முதல்வர் இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு ஏற்ற சொன்னா இல்ல அந்த கருத்துல இப்ப மாற்றம் இருக்குதுன்னு என்ன நினைக்கிறேன். துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இல்ல, தன்னை ஃபாலோ செய்யற அந்த லட்சக்கணக்கான இளைஞர்களை வழிநடத்துவதற்கு தகுதி இல்லாதவர் விஜய்னு நீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருந்துச்சு? அது இன்னும் அவர் கூர்மையாக இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் அன்னைக்கு. சரி, இன்னைக்கு அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டாரு. தாவேகா தலைவர் இப்ப நடந்த என்டிடிவி கான்க்ளேவுக்கு கூட வந்திருக்கலாம். எல்லாரும் வரும் பொழுது எது தடுக்குது தாவேகா தலைவர் விஜய் அவர்களை இப்படியான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை அவாய்ட் பண்ணணும்ன்ற ஒரு மனநிலை ஏன் தாவேகா தலைவர் விஜய்க்கு? திட்டமிட்டு அப்படி அவர் செய்யறது இல்லை. அவருக்கு அதுல அவருக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்கு. அது நம்ம என்ற சொல்ல பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறது கட்டாயமா ஜனநாயகத்தினுடைய பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்காவிட்டாலும் பத்திரிகையாளர்கள் அவரை பற்றி பேசத்தானே செய்யறாங்க, பேசுகிறார்கள் என்பது வேற. இவர் சந்திச்சு அவர்களுடைய கேள்விக்கு மக்கள் மன்றத்திலிருந்து எழுகிற கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? பத்திரிகையாளர்களை சந்திக்காம தான் இருக்காரு. அதனால அவருக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்கா? ஒண்ணும் இல்லை. அவர் என்ன சொன்னாலும் பத்திரிகையில செய்தி ஆகிறது இல்ல. எதற்காக நம்ம பத்திரிகையாளரை சந்திக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம்னா, அவர் பின்னாடி ஒரு ஜென்சி கிட்ஸ்ன்ற ஒரு பெரிய ஒரு இளம் தலைமுறை, ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அவர்களை வழி நடத்துகிற தலைவனுக்கு எல்லா புரிதலும் இருக்கா அப்படிங்கிறது வெகுஜன மக்களுக்கு தேவையா இல்லையா? இவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சாதான் இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இவர் முன்னாடி இந்த கூட்டம் போறது தப்பு இல்ல. ஜனநாயகத்துல தன்னுடைய எண்ணத்தை எப்படி சொல்வதற்கும் ஜனநாயகத்துல வழிமுறை இருக்கு. அப்புறம் என்ன, மைக்க பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? இப்ப நேத்தைக்கு சொன்னாரு பாருங்க, நேத்தைய பேசின பேச்சு தமிழ்நாடு இன்னைக்கு உலுக்கி போட்டுடுச்சு. என்ன பேசினார் அப்படி? நேற்று பேசின பேச்சுல தமிழ்நாடை ஒழுக்கிற அளவுக்கு என்ன கருத்துக்கள் இருந்ததா? திமுகவை அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் குற்றம் சாட்டி பேசினார் நேற்று. 27ஆம் தேதி தம்பி உதயநிதியினுடைய பிறந்த நாள். பிரம்மாண்டமான ஏற்பாடு. அன்னைக்கு செங்கோட்டையனை சேர்க்கிறார். எல்லா மீடியாக்களும் உதயநிதியை கைவிட்டு விட்டன. இதை திட்டமிட்டு விஜய் செய்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அதான் சொன்ன, அவர் பெரிய ராஜதந்திரின்னு சொன்ன. இப்படி அவர் எது செய்தாலும் பேசு பொருளாகி விடுகிறது. இந்த வரமும் இந்த வாய்ப்பும் தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் இல்லை. சமீபத்தில் வெளியான மத்திய அரசுடைய பட்ஜெட்டை பத்தி கூட அவர் எதுவும் பேசல அப்படிங்கிறதும் ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயமாகத்தானே பார்க்கப்படுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தலைவரே அதை பற்றி சொல்லல, நான் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா பட்ஜெட் வெளியாகி ஒரு முக்கியமான கூட்டம் தொண்டர்கள் மத்தியில நடக்குது. அப்போ பட்ஜெட்டை பத்தியே இல்ல, அந்த பட்ஜெட்டை பத்தி பேசல அப்படிங்கிறது என்ன கேள்வியா மாறுது அப்படின்னா, பாஜகவுக்கு எதிராக இவர் பேச மறுக்கிறாரோ, அச்சப்படுகிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வெளி ஊடகங்களுக்கு தெரியுது. பாஜகவுக்கு எதிராக பேச அச்சப்படுகிறார் என்பதில் எந்த கட்டத்திலும் அவர் சமரசம் செய்து கொள்ள மாட்டார். அதை நீங்கள் நம்புறோம். ஆனா அரசியல் எதிரிக்கு எதிராக அவர் வைக்கிற அந்த கேள்வி கணைகளா இருக்கட்டும், குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும், கொள்கை எதிரியான பாஜகவுக்கு எதிராக அது வைக்கிறது ரொம்ப குறைவாக தானே இருக்கு. அதன் காரணம் இல்லை, அதாவது யுத்த காலத்திற்கு ஏற்ற தலைவன் சர்ச்சில் என்பார்கள். எங்கள் தலைவர் தளபதி இவர்கள் யுத்த காலத்திற்கு ஏற்ற தலைவர். இப்பொழுது சண்டை நடைபோகும் இடம் தமிழ்நாடு. அதனால அவருடைய ஒட்டுமொத்த கவனமும் தமிழ்நாடு அரசின் மீதும் திமுகவின் மீதும். ஒருவேளை வெற்றி வாய்ப்பு கிடைக்கலன்னா தாவேகா தலைவர் அவருடைய அடுத்த கட்ட நகர் வேணும். ஒருவேளை எல்லாம் கிடையாது, வெற்றி பெற போறது நாங்க தான். திரும்பவும் சொல்லணும்னு நினைக்கிறது, உங்களுடைய வரவு தாவேகா தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய மகிழ்ச்சியும் வெளிச்சையும் ஏற்படுத்தி. இல்ல, எனக்கும் வெளிச்சம், உங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கு. எனக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. நிச்சயமா எனக்கு ஒரு புதிய வெளிச்சம் கிடைச்சிருக்கு. மகிழ்ச்சி. எங்களுக்காக நீங்க இந்த நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் பேசினதுக்கு, நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மனசுல இருந்து எங்களுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.